ஹாய் கைஸ், நம்மளோட இன்சவுண்ட் ட்ரேடிங்க்கு உங்களார வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் டுட்டோரியல், அதாவது ஷேர் மார்க்கெட் டுட்டோரியலில் நமக்கு இது 5th வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். டாபிக் என்னவா இருக்க போகுது அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்டை தான் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். போத் இங்கிலீஷ் அண்ட் இன் தமிழில் நான் கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் மார்க்கெட் டுட்டோரியல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்டு. நம்மளோட இன்சவுண்ட் ட்ரேடிங் சேனல்ல இருந்து அகைன் ஒன் மோர் டுட்டோரியல் வீடியோ வந்திருக்கு. ஸோ இது மாதிரி மேலும் வீடியோஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆர் த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் தட் டிட்டர்மைன் த பிரைஸ் ஆஃப் ஷேர்ஸ் இன் த ஸ்டாக் மார்க்கெட். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரோட ப்ரைஸை நமக்கு டிசைட் பண்ணுறதே எது அப்படின்னா இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் நமக்கு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை டிசைட் பண்ணுறது. ஸோ புரியாதவங்களுக்கு, இந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ் புரியாதவங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் லெவலில் இருக்கிற ட்ரேடர்ஸ், ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரணும்னு நினைக்கிறேன், இல்லை புதுசாக வந்திருக்கிற மெம்பர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போது ஸோ கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரோட ப்ரைஸை நமக்கு டிசைட் பண்ணுது. ஸோ இது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் தான் ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 100லேருந்து 200க்கு அந்த ஃபோர்ஸ் மேலே தள்ளும். இல்லை அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் 200லேருந்து 50க்கு அந்த ஷேரை கீழே தள்ளும். ஸோ நமக்கு ஒரு ப்ரைஸை மேலேருந்து கீழவும் கீழேருந்து மேலவும் நமக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது தான் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் இல்லாமல் எந்த ஒரு ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம தமிழ்லையுமே போட்டிருக்கோம். ஸோ பங்குகளோட விலையை தீர்மானிக்கிறதே எது அப்படின்னா இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட். ஸோ நம்ம அடுத்து போகலாம். ஃபர்ஸ்ட் சப்ளைனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ சப்ளைனா என்ன அப்படின்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா வாங்குறதுக்கு, சாரி, சப்ளைனா நம்ம ஆமா வாங்குறதுக்கு எத்தனை ஷேர்ஸ் இருக்கு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்றது தான் என்னது அப்படின்னா சப்ளைன்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு 100 ஷேர் வச்சிருக்கேன். இப்போ நான் 100 ஷேரை செல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சப்ளை இந்த இடத்துல எவ்வளோ அப்படின்னா 100. ஸோ 100 சப்ளை. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 200 ஷேர் இருக்கு. நான் இதுல ஒரு 80 ஷேர்ஸை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம விற்கிறதுக்கு செல்லுன்னு போட்டுடலாம். ஸோ செல் பண்றதுக்கு 200 ஷேர் என்கிட்ட இருக்கு, ஆனா நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறது 80 தான். ஸோ அப்போ இந்த இடத்துல சப்ளை என்னது அப்படின்னா 80. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா when more people wants to sell. So when more people wants to sell a stock, the stock price tends to go down. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி இப்போ நான் ஒரு ஆள் 100 ஷேரை விற்கிறேன், தட்ஸ் ஓகே. பட் இதே அந்த ஷேர்ல ஒரு 1000 பேர் அந்த கம்பெனியோட ஷேரை வச்சிருக்காங்க. அந்த 1000 பேரும் ஒரு 1000 ஷேரை செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ் 200ல இருந்து, சப்போஸ் ஸ்டாக் பிரைஸ் 200ல இருக்கு அப்படின்னா 200ல இருந்து ஒரு 100க்கு பிரைஸ் ஃபால் ஆகும். அதாவது ஃபால் இல்லை, டிக்ரீஸ் ஆகும். ஸோ பிரைஸ் 200ல இருந்து 100க்கு டிக்ரீஸ் ஆகும். எதனால அப்படின்னா ஷேரை வச்சிருக்கிற எல்லாரும் செல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக. ஸோ சப்ளைனா என்னன்னா வாங்குறதுக்கு எத்தனை ஷேர்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ 100 சப்ளை 100 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 100 ஷேர்ஸ் நமக்கு இப்போ பை பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இங்க சப்ளை 80 அப்படின்னா என்ன, 80 ஷேர்ஸ் நம்ம இப்போ பை பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம செல் இப்போ செல்லராக இருந்தோம் அப்படின்னா 100 ஷேரை நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுதான் சப்ளை. இப்போ பையராக இருக்க அப்படின்னா பை பண்ணுறதுக்கு எத்தனை ஷேர் இருக்கு அப்படின்றதான் சப்ளை. ஸோ 2 சைடில் இருந்தும் பார்க்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சப்ளை பொறுத்தளவுக்கு. சப்ளைல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ ரொம்ப பேர் நம்ம ஷேரை வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். ஸோ கோ டவுன் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா டிமாண்ட். டிமாண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல வில்லிங் டு பர்ச்சேஸ், ஸோ வாங்குறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க அப்படின்றத பொறுத்து இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸை ரெப்ரசென்ட் பண்றது தான் டிமாண்ட். ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்துடலாம். ஸோ அப்போதான் கிளியரா இருக்கும். when more people want to buy a stock, the stock price tends to go. அதாவது இப்போ ரொம்ப பேர் ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம் ப்ரைஸ் வந்து 100ல இருந்து 200க்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ 1 minute guys. சாரி கைஸ், ஒரு சின்ன ஒரு வேலை. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சாரி, இப்போ 100ல இருந்து 200க்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ அப்படின்னா ரொம்ப பேர் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம இன்னும் கிளியரா பார்க்கல. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பையர்ஸ் வில்லிங் டு பர்ச்சேஸ். அதாவது இப்போ 100 ரூபா, இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 100 ரூபாயில இல்லை, பட் இந்த 100 ரூபாய் அப்படின்ற விலையில ரொம்ப பேர் பை பண்றதுக்கு இருக்காங்க அப்படின்னா இப்போ 200 பேர் 200 பீப்புள், ஓகேவா? 200 பீப்புள் இந்த 100 ருபீஸ், இந்த 100 ருபீஸ் அப்படின்ற பிரைஸ்ல பை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ எந்த, அதாவது ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல வாங்குறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுதான் என்னது அப்படின்னா இந்த டிமாண்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வில்லிங் டு பர்ச்சேஸ், அதாவது யாரே பையர்ஸ். ஸோ இந்த ஒரு 100 ரூபாய் அப்படின்ற விலையில 200 பேர் பை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 100 ருபீஸ்ல டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா 200, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 300 ருபீஸ்ல 300 ருபீஸ்ல இப்போ ஒரு 100 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா பை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல டிமாண்ட் எவ்வளோ? 100, ஓகேவா? ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். when people want to, அதாவது மோர் people want to buy வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த மோர்ன்ற வேர்டு தான் நமக்கு டிமாண்டுக்கு ஆக்சுவலான மீனிங் சேர்க்குது. when more people want to buy, the stock price tends to go up. இப்போ இந்த 200 ரூபாயில நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ 200 ரூபாய்க்கு வந்தப்புறம் என்ன ஆகும்? நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ 200ல இருந்து பிரைஸ் வந்து 300 ரூபாயா ஆகும். ஸோ அதை தான் சொல்லியிருக்கோம், ஸ்டாக் பிரைஸ் டென்ஸ் டு கோ அப் அப்படின்ட்டு. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து ஸோ சப்ளை பொறுத்த அளவுக்கு எத்தனை பேர், சாரி, எத்தனை ஷேர் வந்து நம்ம செல் பண்றதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்றது. ஸோ செல்லர் வந்து எத்தனை ஷேர் செல் பண்ண ரெடியா இருக்கான்? அவன்கிட்ட 100 ஷேர் இருக்கு, ஆனால் 80 ஷேரை செல் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு பை பண்றதுக்கு 80 ஷேர் இருக்கு. ஸோ சப்ளை வந்து 80. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமாண்ட், எத்தனை பிரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல எத்தனை பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றது. 100 ரூபாய் பிரைஸ்ல ஒரு 200 பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல டிமாண்ட் வந்து 200. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸாம்பிள் நான் வந்து வச்சிருக்கேன். அடுத்த வீடியோ பார்ட் 2ல வரும். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.